லாக்டவுனில் எமர்ஜென்சி ட்ராவலாக இ-பாஸ் எடுக்க நீ ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும். 10 மினிட்ஸில் இ-பாஸ் நாமளே எடுத்துடலாம். வணக்கம் நண்பா, நான் ஸ்ரீதர். இது நம்ம தமிழ் விவரங்கள் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். எவ்வளோ ஈஸியான வேலைன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்பவுமே சிம்பிளான விஷயம் தான் நண்பா. நம்ம மொபைலில் கூகுள் க்ரோம்ங்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சர்ச் ஐகானில் டிஎன் இ-பாஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு இ-பாஸ் அது ஓகே கொடுங்க. அதில் வர ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் டிஎன்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அதை ஓகே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லோட் ஆகும், பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்னா, நம்ம எங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோம், அதாவது இந்தியாவிலேயே வேறு மாநிலத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றோங்கிறதுனால அதில் ஓகே கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பரை நீங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த செக்யூரிட்டி கோடும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி உங்களுக்கு ஒரு நார்மல் மெசேஜ் வரும். நார்மல் மெசேஜ் வந்தோடனே அந்த ஓடிபி நீங்கள் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ தனிநபர் சாலை வழி பயணம், தனிநபர் ரயில் விமான பயணம், புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்குள் வருவார். நம்ம இப்போது தனிநபர் குழு சாலை வழி பயணம் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அதாவது பைக், கார், பஸ் அந்த மாதிரி வர்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன? ரீசன் மேரேஜுக்கு போகலாம், டெத்துக்கு போகலாம், மெடிக்கல் எமர்ஜென்சி, ஏதோ ஒரு ஆதார் கொடுக்கலாம். நான் இப்போ மேரேஜ்னு போடுறேன். அடுத்தது எங்கே போகணும்? கம்மிங் இன்சைட் தமிழ்நாடு ஃப்ரம் அனதர் ஸ்டேட். வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும். வர டேட் அது என்ன டேட்டுன்னு நீங்கள் பார்த்து நீங்கள் வரப்போகிற டேட்டை கொடுத்துக்கோங்க. அப்ளிகண்ட் நேம், உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஜெண்டர் என்ன ஜெண்டர்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் அப்பா, கணவர் யார் பேர் அது கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஏஜ், அடுத்து உங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறவங்க அவங்க எத்தனை பேரோ அதை போட்டுக்கோங்க. யார் வரலைன்னா 0ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப், நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் போட்டுக்கோங்க. அந்த ஐடி ப்ரூஃபுடைய நம்பர், அந்த ஐடி ப்ரூஃபுடைய நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பிடிஎஃப்ஓ, ஜேபெக் அந்த மாதிரி ஒரு ஃபைல் நீங்கள் எந்த ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஐடியோட ஃபைல் நீங்கள் வச்சுருக்கணும். அதுவும் 500 கேபிக்ஸ் மிகாமல் இருக்கணும். 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அது நீங்கள் அந்த ப்ரௌஸுங்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும் உங்களோடதில். அந்த என்ன ஃபைலோ உங்களுக்கு அதை ஓகே கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் எதில் போகிறீங்க, என்ன வண்டி யூஸ் பண்ணுறீங்கிறது. நான் காரில் வரனால காரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேனோ பஸ்ஸோ அது என்னவோ அதோடைய டீட்டெயில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பைக் இருந்தது, இப்போ பைக் அலோவ் பண்ணுறது இல்லையாட்டிருக்கு. உங்கள் வண்டியோட நம்பர் தான் மெயினு. உங்களோட வண்டியோட நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா செக் பண்ணும்போது அந்த நம்பர் தான் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு வண்டியோட நம்பரை போட்டுட்டு வேறு ஒரு வண்டியில் ட்ராவல் பண்ணிங்கனாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக வண்டியோட நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் அந்த வண்டியிலே நீங்கள் ட்ராவல் பண்ண பாருங்கள். கூடுதல் தகவல்னு ஒன்று இருக்கும் நம்மளுக்கு. அது நீங்கள் ஏதோ வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே மேலே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு ஃப்ரம், இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து வர்றீங்களோ அந்த ஸ்டேட் கொடுத்துருங்க. நான் கேரளான்னு கொடுக்குறேன். நீங்கள் மகாராஷ்டிரா, அகமதாபாத் எங்கேருந்து வரதா இருந்தாலும் அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க. அந்த ஸ்டேட்டில் என்ன மாவட்டம், நீங்கள் உங்களோட என்ன டிஸ்ட்ரிக்ங்கிறது நீங்கள் கொடுத்துருங்க. என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு தாலுக்கா தெரிஞ்ச கொடுங்க, என்ன விட்டுருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது எங்கே போகிறோம், அதாவது நான் இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே வரனால கோயம்புத்தூர், எந்த தாலுக்கா வரணும் அந்த தாலுக்கா கொடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எங்கே வரீங்களோ அதோடைய அட்ரஸ்.
அப்புறம் எந்த எல்லை கடக்க போகிறீங்க, அதாவது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எல்லை கடக்க போகிறீங்க, கோயம்புத்தூர். அதே மாதிரி கோயம்புத்தூரில் எந்த எல்லை பகுதி, அதாவது சொல்லுவாங்கள்ல செக் போஸ்ட் இருக்கும் தெரியுங்களா, கேரளாவுக்கும் இதுக்குள்ளது. நமக்கு வாளையார் செக் போஸ்ட்டு, அதனால் நான் வாளையார் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது அவ்வளோதான், நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். அவ்வளோதான். சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அக்செப்ட் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுடைய இ-பாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இ-பாஸ் வந்துடும். கொடுத்த உடனே மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் கேட்கும். வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க எப்பவும் போல். அவ்வளோதான், உங்களுடைய இ-பாஸ் இதோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஃபைலையே பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இ-பாஸ் பிடிஎஃப் ஃபைலாக உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மீ.